வணக்கம். பெண்களோட முடி கொட்டுற பிரச்சனை இது ரொம்பவே பொதுவான ஒரு விஷயம்னாலும் மனசளவுல பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது இல்லையா? இது ஒரு மர்மம் மாதிரியே இருக்கும். வாங்க, இன்னைக்கு நாம ஒன்னா சேர்ந்து இந்த மர்மத்துக்கு பின்னால இருக்கிற அறிவியலை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். தினமும் தலை சீவும் போதோ இல்ல குளிச்சு முடிச்ச உடனேயும் உங்க சீப்புலையும் குளியல் அறையிலையும் வழக்கத்தை விட அதிகமா முடி இருக்கிறத பாக்குறீங்களா? பார்க்கவே ரொம்ப கவலையா இருக்கும் இல்லையா? ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பிரச்சனையில நீங்க மட்டும் தனியா இல்ல. ஆமாங்க, இது ரொம்ப ரொம்ப பொதுவான ஒரு மருத்துவ பிரச்சனை. நிறைய பெண்கள் இதே மாதிரியான ஒரு சவாலை சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால இது ஏன் நடக்குதுன்னு நம்ம காரணத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, வாங்க நம்ம விசாரணைய ஆரம்பிக்கலாம். சரி, ஒரு பொதுவான மன அழுத்த பிரச்சனை விசாரணையின் ஆரம்பம். இப்போ நம்ம இந்த பிரச்சனையோட ஆணி வேர் வரைக்கும் போக போறோம். இத ஒரு டிடெக்டிவ் கதை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த பரவலான முடி உதிர்வுக்கு பின்னால ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த முக்கிய குற்றவாளிகளை நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இந்த விஷயத்த ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்காக நாம இத ஒரு 3 முக்கிய சந்தேக நபர்களா பிரிச்சு பார்க்க போறோம். இப்படி பார்க்கறதுனால ஒவ்வொரு காரணத்தையும் நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியும். நம்ம லிஸ்ட்ல முதல் சந்தேக நபர் டெலோஜன் எஃப்ளூவியம். ஆமா, பேர் கொஞ்சம் சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா பயப்படாதீங்க, இது வேலை செய்யற விதம் ரொம்பவே சிம்பிள். வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம முடிக்குன்னு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. அதாவது வளரும் பருவம், அப்புறம் ஓய்வெடுக்கும் பருவம், கடைசியா உதிரும் பருவம். இப்போ நம்ம உடம்புக்கு திடீர்னு ஒரு பெரிய அதிர்ச்சி, ஒரு ஷாக் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம தலையில இருக்கிற நிறைய முடிகள் டக்குன்னு அந்த ஓய்வெடுக்கிற பருவத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாசம் கழிச்சு அந்த முடிகள் எல்லாம் மொத்தமா கொட்ட ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் டெலோஜன் எஃப்ளூவியம். இதோட முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? இது திடீர்னு ஆரம்பிக்கும், சும்மா இல்ல, பெரிய அளவுல முடி கொட்டும். ஆனா இங்க ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. என்னன்னா, இது தற்காலிகமானது தான். அந்த ஷாக் கொடுத்த காரணம் சரியாயிடுச்சுன்னா போதும், நம்ம முடியோட வளர்ச்சி சுழற்சி தானாவே நார்மல் ஆகி ஒரு 3லேருந்து 6 மாசத்துக்குள்ள முடி கொட்டுறது நின்னுடும். அப்போ அந்த ஷாக்னா என்ன? அது எதுவா வேணா இருக்கலாம். ரொம்ப நாள் இருந்த கடுமையான காய்ச்சல், ஒரு பெரிய சர்ஜரி, குழந்தை பிறந்த பிறகு உடம்புல ஏற்படுற மாற்றங்கள், ஏன் ரொம்ப அதிகமான மன அழுத்தம் கூட நம்ம உடம்புக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் உங்க முடி திடீர்னு கொட்ட ஆரம்பிச்சா அதுக்கு காரணம் இந்த டெலோஜன் எஃப்ளூவியமா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ நம்மளோட 2வது சந்தேக நபருக்கு வருவோம். இது சந்தேக நபர் மாதிரி இல்ல, இது முற்றிலும் வேற. இதோட பேரு ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க. நாம முடி கொட்டுதல்ங்கிற வார்த்தையிலிருந்து முடி மெலிஞ்சு போகுதல்ங்கிற வார்த்தைக்கு மாற போறோம். இதுதான் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். ஆமா, இங்க முக்கியமான வார்த்தையே அந்த மெலிந்து போதல் தான். இதுக்கு இங்கிலீஷ்ல மினியேச்சரைசேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது முடி மொத்தமா கொட்டுறதுக்கு பதிலா ஒவ்வொரு மயிர்காலும் காலப்போக்கில் சின்னதாகிட்டே வரும். அதனால அதுலேருந்து வர்ற முடியும் ரொம்ப மெலிசா பழமே இல்லாம வரும். இதனால தலையில முடியோட அடர்த்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். முதல் சந்தேக நபர் மாதிரி இது ஒரே நாள்ல திடீர்னு வராது. இது ரொம்ப மெதுவான ஒரு செயல்முறை, பல வருஷங்கள் கூட ஆகலாம். முக்கியமா உச்சந்தலையோட சென்டர் பகுதியில முடியோட அடர்த்தி குறைய ஆரம்பிக்கிறது தான் இதோட முதல் அறிகுறி. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல முடி கொட்டுறதை விட முடியோட அடர்த்தி குறையிறது தான் பெரிய பிரச்சனையா தெரியும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்க, முன்னெத்தில அந்த ஹேர்லைன் அப்படியே தான் இருக்கு. ஆனா தலைக்கு நடுவுல வகுடு எடுக்கிற இடத்துல எல்லாம் முடியோட அடர்த்தி குறைஞ்சி உச்சந்தலை லேசா தெரிய ஆரம்பிக்குது. பாத்தீங்களா? இதுதான் ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸோட ஒரு கிளாசிக் தோற்றம். சரி, வாங்க இப்போ நம்மளோட 3வது சந்தேக நபரை பார்க்கலாம். இதுதான் பெரும்பாலும் ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்துற ஒரு கண்டிஷன். இதோட பேரு கிரானிக் டெலோஜன் எஃப்ளூவியம். இதுவும் நம்ம முதல் சந்தேக நபர் மாதிரி திடீர்னு தான் ஆரம்பிக்கும், அதே மாதிரி பயங்கரமா முடி கொட்டும். ஆனா ஒரே ஒரு பெரிய வித்தியாசம், இது தற்காலிகமானதில்ல, இது பல வருஷங்களுக்கு கூட நீடிக்கலாம். இதுல ரொம்ப குழப்பமான விஷயம் என்னன்னா, இதுக்கு என்ன காரணம்னு இதுவரைக்கும் சரியா கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் மருத்துவத்துல இதை இடியோபேத்திக், அதாவது அறியப்படாத காரணம்னு சொல்றாங்க. இதுல ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தினமும் முடி கொத்து கொத்தா கொட்டும். போனிடெயில் போட்டா கூட அதோட திக்னஸ் பாதிக்கு பாதி குறைஞ்சு போன மாதிரி இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் கண்ணாடியில பார்த்தா தலையில வழுக்கையோ இல்ல அடர்த்தி குறைஞ்ச மாதிரியோ வெளிப்படையா எதுவுமே தெரியாது. இதனால பாதிக்கப்படுறவங்களுக்கு இது ஒரு புரியாத புதிரா இருந்து பயங்கரமான மன உளைச்சலை கொடுக்கும். இந்த படமே அந்த நிலைமையோட தீவிரத்தை நமக்கு உணர்த்தும்.
யோசிச்சு பாருங்க, தினமும் குளிக்கும் போதோ தலை வாரும் போதோ இந்த அளவுக்கு முடி கையோட வர்றத பார்த்தா மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதுதான் கிரானிக் தெலஜன் எஃப்ளூவியமோட நிஜமான முகம். ஓகே, இப்போ நாம நம்மளோட 3 முக்கிய சந்தேக நபர்களையும் பார்த்துட்டோம். ஒண்ணுக்கொன்னு வித்தியாசமா இருக்கு இல்லையா? இப்போ அடுத்த கேள்வி, ஒரு டாக்டர் எப்படி இதுல சரியான குற்றவாளி யாரு, அதாவது சரியான காரணம் எதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க? வாங்க இந்த வழக்க தீக்கிற அந்த பகுதிக்குள்ள போகலாம். இது கிட்டத்தட்ட ஒரு படிப்படியான விசாரணை மாதிரி தான். முதல்ல டாக்டர் உங்ககிட்ட முழுசா பேசுவாங்க. எப்போ ஆரம்பிச்சது, எப்படி இருக்கு, வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஹேர் புல் டெஸ்ட் மாதிரி ரொம்ப சிம்பிளான சில சோதனைகள் பண்ணுவாங்க. அதுலேயும் சந்தேகம் தீரலைன்னா சில இரத்த பரிசோதனைகள் அல்லது தேவைப்பட்டா மட்டுமே தலையில இருந்து ஒரு சின்ன தோல் துணுக்கை எடுத்து பயாப்சி பண்ணி காரணத்தை 100% உறுதிப்படுத்துவாங்க. இப்போ இந்த வழக்கோட கிளைமேக்ஸ், இந்த அட்டவணையை பாருங்க. இது 3 கண்டிஷனையும் ரொம்ப தெளிவா பிரிச்சு காட்டுது. முதல்ல ஆன்செட், அதாவது தொடங்குங்கிற வரிசையை பாருங்க. டிஇயும் சிடிஇயும் திடீர்னு ஆரம்பிக்குது, ஆனா எஃபிஹெச்எல் மட்டும் ரொம்ப படிப்படியா மெதுவா வருது. அடுத்து ஷெடிங், அதாவது முடி கொட்டுறது. டிஇ சிடிஇ ரெண்டுலயுமே அதிகமா கொட்டும், ஆனா எஃபிஹெச்எல்ல கொட்டுறது கம்மி. அதுக்கு பதிலா தின்னிங், அதாவது முடி மெலிஞ்சு போறது எஃபிஹெச்எல்ல மட்டும்தான், அதுவும் உச்சந்தலையோட மையத்துல நடக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்களை வச்சுதான் டாக்டர்ஸ் சரியான காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. சரி, காரணத்தை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன? வாங்க நோய் எறிதல்ங்கிற கட்டத்திலிருந்து நம்பிக்கை மற்றும் தீர்வுக்கான பாதைக்கு நம்ம கவனத்தை திருப்புவோம். முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆறுதலான ஒரு விஷயத்த பாருங்க. இது நேரடியா அந்த மருத்துவ ஆய்வுல இருந்து எடுக்கப்பட்டது. அதாவது டிஇ அல்லது சிடிஇங்கிறது அதிகமா முடி கொட்டுறது தானே தவிர அது வழுக்கைக்கு வழிவகுக்காதுன்னு நோயாளிக்கு புரிய வைக்கணும்னு சொல்றாங்க. ஆமாங்க, முடி கொட்டுறது வேற, வழுக்கையாகிறது வேற. இந்த 2 கண்டிஷனும் உங்களுக்கு வழுக்கையை உண்டாக்காது. இது மனசுல வச்சிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இதனால சிகிச்சைக்கான வழிகளும் 2ஆ பிரியுது. ஒரு பக்கம் டிஇ சிடிஇ மாதிரி முடி கொட்டுற பிரச்சனைகள், இதுக்கு மருந்தே பொறுமைதான். இது தானா சரியாகிடுங்கிற நம்பிக்கையும் அதுக்கு காரணமான தூண்டுதலை சரி பண்றது தான் முக்கியம். இன்னொரு பக்கம் எஃபிஹெச்எல் மாதிரி முடி மெலிஞ்சு போற பிரச்சனை. இதுக்கு முடி மேலும் மெலியாம தடுக்கவும் முடிய வளர வைக்கவும் மருத்துவ சிகிச்சைகள் தேவைப்படலாம். எஃபிஹெச்எலுக்குன்னு பார்த்தா பலவிதமான சிகிச்சை முறைகள் இருக்கு. உதாரணத்துக்கு FDA அங்கீகரிச்ச மினாக்சிடல் மாதிரி தலையில தடவுற மருந்துகள் இருக்கு. சிலருக்கு சில மாத்திரைகள் தேவைப்படலாம். ரொம்ப தீவிரமான நிலையில ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் கூட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல எதையுமே நீங்களா முடிவு பண்ணக்கூடாது. ஒரு தகுதியான தோல் மருத்துவரை பார்த்து உங்களுக்கு எது சரியான தீர்வுன்னு பேசி முடிவு பண்றதுதான் நல்லது. ஆக பெண்களோட முடி உதிர்தல்ங்கிற இந்த மர்மத்துக்கு பின்னால இருந்த அந்த 3 முக்கிய சந்தேக நபர்களை பத்தியும் நாம இன்னைக்கு விரிவா பார்த்துட்டோம். பாருங்க, எந்த ஒரு பிரச்சனைக்கும் காரணத்தை புரிஞ்சுக்கிறது தான் அதை சரி பண்றதுக்கான முதல் படி. அந்த முதல் படியை நாம இப்போ எடுத்து வச்சிட்டோம். அடுத்த அடியை எடுக்க நீங்க தயாரா? உங்களுக்கு இது மாதிரி அறிகுறிகள் இருந்தா தயங்காம ஒரு நல்ல மருத்துவரை அணுகுங்க. உங்க ஆரோக்கிய பயணத்தை உங்க கட்டுப்பாட்டுல எடுத்துக்கோங்க.